அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா, காரியம் கைகூடி வரக்கூடிய காரகத்துவம் எந்த ராசிக்கு உண்டு. 12 ராசிகள் சொல்லக்கூடிய மேசம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கும் 5ஆம் பாவம் உங்களுடைய ஜாதக ரீதியாக 5ஆம் ஸ்தானம் சொல்லக்கூடியது, அதாவது 1க்கு 5ஆம் ஸ்தானம், அதுதான் வெற்றி ஸ்தானம் சொல்லப்படுறது. இப்போ வெற்றி வாகை சூடுறதுக்கு என்ன வேணும்? நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை சரியான பாதையில் சரியான வழியில் நடத்தி அதன் மூலமாக வெற்றி கொள்வது அப்படின்னு தான் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. அந்தமாரி நம்மளுடைய ஜாதகம் சொல்லக்கூடிய ஜாதகத்தில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஸ்தானம் என்பது 5ஆம் ஸ்தானம். அது 9 கிரகங்களை எந்த கிரகங்களானால் 5ஆம் ஸ்தானத்தை அந்த பாவத்தை நிரப்பும். இப்போ பொதுவாக உதாரணத்துக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு 5ஆம் பாவம் எது என்பதுனா சிம்மம். அந்த சிம்மத்துக்கு சூரிய அதிபதியாக ஆகிறார். அப்போ சூரியன் அதிபதியாகக்கூடிய காரத்துவத்தில் எடுக்க போகும்போது பெரும்பாலும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பதவி மேல் ஒரு மோகம் உண்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த பதவி எப்படி கிடைக்கும், எதை மூலியமாக கிடைக்கும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உழைப்பு. 10ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான். அப்போ சூரியன் ஒரு பகுதி நல்லா இருக்கணும், தொழில் காரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் நல்லா இருக்கணும். அப்போ தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, ஆனால் பதவி அங்கே உயர்வாக வரணும் அப்படின்னா அவங்க பண காரியம் கைகூடி வர வேண்டும். அந்த காரியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவான் உங்கள் ராசியில் கிடக்கூடாது. இப்போ 5ஆம் ஸ்தானத்தில் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு அந்த காரிய ஸ்தானத்துக்கு தடையாக இருக்குது. அப்போ அந்த 5ஆம் ஸ்தானத்திலிருந்து அவங்க தடையாகக்கூடிய ஸ்தானங்கள் 3, 6, 10, 12 காரிய தடையாகக்கூடிய ஸ்தானங்களாக ஆகும். ஆச்சுங்களா? மெயினாக இதில் 6ஆம் இடம், 8ஆம் இடம், அதுக்கப்புறம் 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை காரிய தடை கூடிய ஸ்தானங்களாகும். அப்போ ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அந்த ஸ்தான அதிபதிகள் இந்த நான் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்க காரிய தடை வெற்றி கொள்ள முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ சூரியனுடைய தானம் என்ன அப்படின்னா, கோதுமை தானத்தை கொடுக்கறது நல்லது. பரிசில் பார்த்தீங்கன்னா வாசனை இல்லாத மலர்களை, காகிதப்பூ, அந்த காகிதப்பூவில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் காகிதப்பூ பாக்கெட்டில் வச்சுட்டு போனாங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையும். இது மேசராசி நபர்கள் காகிதப்பூவில் ஆரஞ்சு கலர் பூவை யூஸ் பண்ணலாம். பிறகு ரிஷப ராசிக்காரங்க காரியத்தடை அப்படிங்கிறீங்கன்னா, அந்த ரிஷபராசிக்கு 5ஆம் பாவம் எது என்ன தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தை அந்த 5ஆம் பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்தீங்கன்னா பரிகாரங்களை மேற்கொண்டால் நிச்சயம் அந்த காரியத்தடையிலிருந்து விடுபற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் ஒரு இணைந்த ஒரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.